வணக்கம். ආයුබෝවන් நீங்கள் எல்லோருமுக்கு. இன்று நாங்கள் எதபில்ல தீர்க்க எதய மற்றும் ஒத்த கொம்பு, ரெட்ட கொம்பு இடையே உள்ள வித்தியாசம் பத்தி කதைපොම්. අද අපි ඇදපිල්ල දීර්ඝ ඇදය සහ කොම්බුව හල් කිරීම හෝ රැහැන අතර වෙනස කතා කරමු. முதலாவது நாங்கள் அந்த உயிர் எழுத்துக்கூல தான் நம்மட அந்த மெய் எழுத்துக்கு சேர்த்து அந்த சவுண்ட் வந்திருக்கி. ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு அப்படி சேர்த்து வந்திருக்கி. அந்த உயிர் எழுத்து கூல தான் வந்திருக்கி. அப்படின்னா எங்களுக்கு ஏனாக்கும் ஏ அண்ணாக்கும் ஒத்த கொம்பு. ஏனாக்கு என்ன ஒத்த கொம்பு வந்திருக்கி. ஏ அண்ணாக்கு ரெட்டை கொம்பு வந்திருக்கி. அது மாதிரி தான் சிங்களத்திலும் ஏனாக்க කොම්බුව වන්දිරිකි ඒ අண்ணாக்கு கொம்புව සහ හල් කිරීම හෝ රැහැන වந்திருக்கி. அது மாதிரி சிங்கள எழுத்துக்கோல ஏவும் ஏ அண்ணாவும் உள்ளது. அதால அந்த ஆனாக்கு சைட்ல பக்கத்தில் இருக்கிற எதப்பில்லவும் தீர்க்க எதப்பில்லவும் எடுத்திருக்கி சிங்கள எழுத்துக்கோல. நம்மட என்னது தமிழ் எழுத்துக்கோல அது மாதிரி இல்லை. ஆகவே இது நாங்கள் சிங்களத்தில் மட்டும்தான் உள்ளது. ஆனால் நாங்கள் இது அப்படியே அது பழகணும் கொஞ்சம். அது நம்மட வாயில வராது. என்னென்னா எங்களுக்கு ஏனாக்கு பிறகு மற்ற ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு வாருக்கு பிறகு மற்றது தான் உள்ளது. இது ஏனா ஏன்னா மட்டும் சிங்களத்தில் தமிழ் மொழியில இல்லை. சரி, அப்படின்னா நாங்கள் இந்த வித்தியாசமோடு கதைப்போம். சரி, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 5 எழுத்து எடுத்திருக்கேன் பாருங்க. இதால வர எதப்பில்லவும் ஒத்த கொம்பும் அப்படின்னா ஏ நாக்கு வாரு அதுவும் ஏ நாக்கு வாரு அது ஒத்த கொம்பும் தான் வார எப்படி வாசிக்க வேணும். நாங்கள் இது போகல அது ஒரு பெரிய பிழை செஞ்சிருக்கேன். என்னெண்டா அந்த ஏனா ஏ அண்ணா நம்மட மொழியில இல்லை தானே. ஆனால் நாங்கள் ஏனா ஏ அண்ணா போட்டுதான் அது வார எழுத்துக்கும் இன்னும் வாசித்திருக்கி. அது பிழை. நம்மட நிறைய பெயர் பாருங்க. நம்மட பெயருக்குள்ள இருக்கிற அந்த கேம ஹேம அந்த அந்த வித்தியாசமோட வாசிக்க போகல அந்த பிறந்த சர்டிஃபிகேட்ல நிறைய பிரச்சனை வரும். என்னென்னா இது எதப்பில்லை நம்மட மொழியில இல்லாது. ஆனால் தான் சரி, இன்றிலிருந்து நீங்கள் இது வித்தியாசமோட கதைச்சானா எழுதுனா உங்களுக்கு அந்த பிரச்சனை எதிர்காலத்தில் வராது. சரி, பார்ப்போம். கானாக்கு எதப்பில்லை போட்டு கே, ஒத்த கொம்பு போட்டு கே. அது மாதிரி மே மே, த தே, பே பே, ல லே. சரி, அடுத்து நாங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் அதுக்கு மேலே வாசிக்கணும். அது முதல் கே போட்டது இது தீர்க்க எதைய தீர்க்க நம்மட ரெட்டை கொம்பு அதுக்கு தீர்க்க எதப்பில்லை வந்து இருக்கு. இங்கிட்டு ஏனாக பக்கத்தில் இருக்கிற மற்றது ஏ சவுண்ட்ல வர ஒத்த கொம்பும் ஹல் கிரியும் இல்லாட்டி ரெஹன. அது மாதிரி அந்த மானாக்கு மேலே போகுது தானே, அந்த வட்டமான எழுத்துக்கு மேலே ரெஹனத்தா போடணும், கொடி போட இல்லை. சரி, மற்ற யானாக்கு மேலே ஹல் கிரீம வராது. இது ரெட்டை கொம்பு வர கூல மட்டும்தான் வரும். அது முதல் பாடத்தில் சொல்லிருக்கு உங்களுக்கு. சரி, கே கே, மே மே, தே தே, பே பே, லே லே. சரி, அடுத்து நாங்கள் வெனச அணுவ வச்சன. வெனச என்னண்டா வித்தியாசம் உள்ளது வச்சன சொற்கள். என்ன வித்தியாசம், இதுல அர்த்தம் கூல இருக்கிற வித்தியாசம் பத்தி தான் நாங்கள் பார்க்கணும். இது 5 சொல் நான் எடுத்திருக்கேன். இதுல பாருங்க கிளை. இதுல கிளை வந்து ரெண்டுக்கும் தான் போட்டிருக்கி. இதுல கிளை வந்து காடு காடு தான் கிளை. கிளை வந்து அந்த நாங்கள் துப்புற வாயில அது. இதுல கிளை வந்து ஒரு குழு. அந்த மாடுகள் குழு பழைய
காலத்தில் இருக்கிற மாடு அப்படியே போகுது. அதுக்கு குழு மாதிரி எடுத்து கூலத்தான் கெலை சொல்ல இருக்கி. கெலை வந்து உங்களுக்கு தெரியும் கழுத்து. வெலை வந்து கொடி, வெலை வந்து வயல். அது மாதிரி தான் பெல, பெல, தெல், தெல். அடுத்து நீங்கள் இது வாசி கொஞ்சம் உங்களோட வாயில கொஞ்சம் எடுக்கணும். ஏனாக்கு வித்தியாசம், ஏனாக்கு வித்தியாசமோட கொஞ்சம் வாசி பாருங்க. கேரளா, கேரளா, கேரள, கேரள. இங்க பாருங்க, கே சொல்ல போகிற ஏ சவுண்ட் வரும் தானே. கே சொல்ல போல ஏனா சவுண்ட் வர வேணும். அப்படின்னா அது நீங்க கேரளாவுக்கு கேரளா தான் சொல்லிருக்கி. அது கேரளா இல்ல கேரளா. பாருங்க, கேரளா, கேரள, லேலி, லேலி. இது வேற பாருங்க, லேலி வந்து பலகை, லேலி வந்து யாரு மருமகள், மருமகள். லேலி, லேலி. தேச, தேச. தேசனாங்க என்ன, நம்மட கண்கள். தேசனாங்க நம்மட நாடு, நாடுகள். மே, மீ. அடுத்து இந்த பிල්ලම් අවබෝධයෙන් වචන කියවමු. எழுத்துக்களை பிறந்து கொண்டு வார்த்தைகளை படிப்போம். சரி, இப்ப பாருங்க, ஒத்த கொம்பு வார எதப்பில்ல வார வித்தியாசமோட நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது දෙක ஏ சவுண்ட், දෙක. கெஹட், கெஹ ரெண்டுக்கும் ஏ சவுண்ட் தான் இருக்கு. கெய, கெ ஏ ய. கெட்டய, கெ ஏ டய. லெட, லெ ஏ ட. පැටියා, පැ ඈ ටියා, පැටියා. වෙඑල, වෙල. නැඇව, නැව. කෙඑල, කෙල. වැඇට, වැට. ගෙඑල, ගෙල. වැඇස්ස, වැස්ස. පෙඑල, පෙල. නැඇගිටිනවා, නැගිටිනවා. அடுத்து தீர்க்க பில்லும் ரெட்டை கொம்பும். நேக்கம, நேபாளய, நேபாளய. வேன், வேன். வேகய, வேகய. ஏன்ம, ஏன்ம. ஏதண்ட, தேஏත, தேත. දේශන, දේශන. තෑග්ග, තෑග්ග. தேකොළ, தேකොළ. சரி, அப்படின்னா அடுத்த நாளும் சிங்கள மொழி கூட உள்ளது தேவையான விஷயங்கள் பற்றி கொண்டு வருகிறேன். என்னோடு இருக்கிற நீங்கள் எல்லோருமுக்கு ரொம்ப நன்றி.